நாட்டுப்பற்று, சமூகத்தின் மீது கொண்ட அக்கறை, கவி புலமை ஆகியவற்றினால் மக்களின் மனங்களில் இன்றும் வாழ்பவர் மகாகவி பாரதியார். அவர் மீது நாட்டம் கொண்ட சிலர் அவரது பெயரை தங்களுடைய பெயருடன் சேர்த்து பாரதியின் மீதான தங்களது பற்றை வெளிப்படுத்துகின்றனர். ஏன் இந்த அளவில்லா பற்று என்பதற்கு அவர்கள் கூறும் காரணங்களை இப்பொழுது பார்க்கலாம். இந்த பாரதியின் பேர் வைத்திருக்கிறவர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் புனைப்பெயர்களாக தான் இருக்கும். என்னுடைய பாரதிங்கிற பேர் இயற்பெயர். அதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய தந்தையார் ஒரு கவிஞர், பாரதிதாசனுடைய மாணவர். பழனி பாரதியில் பழனி என்னுடைய இனிஷியல். ஆனால் நான் பழ பாரதின்னு தான் எழுதிட்டு இருந்தேன். ஒரு முறை கவிஞர் அறிவுமதி அவர்கள் என்னுடைய வீட்டுக்கு வந்தாங்க. வந்துட்டு என்னோடய கவிதைகள்லாம் படிச்சுட்டு, என்ன நீ பழ பாரதின்னு எழுதுகிற, பழனி பாரதின்னு வச்சுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் பழ பாரதிங்கிறத பழனி பாரதின்னு பார்த்துருந்தார். அன்னிலேருந்து பழனி பாரதின்ற பேரில் நான் என்னோடய கவிதைகள் எழுதிட்டு இருக்கேன். பாரதியார் பாடல் சில பேரிடம் உரிமை இருந்தபோதும் சரி, பாரதி பாடல்களுக்கு விடுதலை வேண்டும் என்று மேடையில் முழங்கிய முதல் தலைவன் ஜீவாதான். உங்களுக்கு தெரியும், இந்த தேச விடுதலைக்கு பாடியவன் பாரதி, ஆனால் அந்த பாரதி பாடல்களுக்கு விடுதலையில் முழங்கியவன் ஜீவா. ஆகையினால்தான் ஜீவாவையும் பாரதியும் சேர்த்து பேர் வைத்துக் கொண்டேன். குன்றன நிமிர்ந்த நில், ஏறு போல நட, நாளெல்லாம் வினைசை, பெரிதினும் பெரிதுகள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எங்களுக்கு அப்போ இளைஞர்களாக இருந்தபோது படிக்கிற போது எங்களுக்கு ஒரு தாழ முடியாத ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தியை, ஒரு ஆற்றலை அந்த வரிகள் தந்ததாக தோணுச்சு. அதனால் பாரதி எங்களோட சேர்த்துக்கிட்டோம். அது என்ன ஆச்சு அப்படின்னா, கடந்த ஒரு 20-30 ஆண்டுகளுக்கு முன்பாக இயல்பாகவே பல பேருக்கு அந்த பாரதிங்கிற அந்த பெயரித்தனுடன் சேர்த்துக்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு ஆசை இருந்தது. அப்போல்லாம் அது மாதிரியாக சேர்த்துக்கொண்டது தான். அது ஒரு தகுதியும் பால்பட்டு நான் சேர்த்துக்கல. உண்மையிலே எனக்கு அவர் மேலேருந்து ஒரு ஈர்ப்பு, எனக்கு அவர் மேலேருந்து ஒரு ஆசையின் காரணமாக சேர்த்துக்கிட்டேன். அது நாளடைவில் என்ன ஆகிடுச்சு, பாரதியை சேர்த்து கொண்டதுனாலோ என்னவோ தெரியல, தமிழ் மீது இயல்பாகவே ஒரு ஆர்வம், ஒரு நாட்டம் வர ஆரம்பித்தது. 20 நூற்றாண்டு காலத்தில் பெண் விடுதலையை முதலில் பாடியது பாரதி. அவருக்கு முன்பு யாரும் பாடியதில்லை. தேச விடுதலையை பாடியது பாரதி. குழந்தை இலக்கியத்திற்கான பாப்பா பாட்டை பாடி துவக்கி வைத்தது பாரதி. பக்தி இலக்கியத்திற்கும் உரைநடையில், மொழிபெயர்ப்பில் என்று வாழ்வின் சகல துறைகளிலும் மாபெரும் சாதனைகளை, புதுமைகளை அறிமுகப்படுத்தியது. இன்றைக்கு நீங்கள் பெரும்பாலான பத்திரிகைகளில் பார்க்கிற கார்ட்டூன் என்கிற கருத்து படத்தை தமிழ் பத்திரிகை உலகுக்கு முதலில் அறிமுகப்படுத்திய பெருமை பாரதியாருக்கு தான் உண்டு.